அடுத்ததா ஸ்டேடியமோட வைப், அந்த கிரவுட் எனர்ஜி அத பத்திலாம் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றத நீங்களே பாருங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தா ஸ்க்ரீம் பண்ணுறதா, ரொம்ப லவுடாக ஸ்க்ரீம் பண்ணுறதா, ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும் இது. க்ரௌடுனாலே நம்ம போய் மொத்தமாக பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். ஸோ மேட்ச்சில் 6 அடிச்சா இல்லை பிரேவிஸ் வந்து போன தாட்டி வந்து ஜம்பிங் கேட்ச் பிடிச்சிருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போதெல்லாம் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சிஎஸ்கே க்ரௌடோட சவுண்ட் வந்து டிவிலேயே பார்த்துருக்கோம். நேரில் கேட்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் வந்து அது ஒரு செம்ம ஃபீல் அடுத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம். ஒரு ஓடிடியில் படம் பார்க்குறதுக்கும் தேட்டரில் படம் பார்க்குறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே அந்த அட்மாஸ்பியர் தான். ஸோ ஸ்டேடியமில் பார்க்கும்போது போன மேட்ச்சுமே அந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்துச்சு. போன மேட்ச் சிஎஸ்கே தோற்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சில நல்ல மொமெண்ட்ஸில் அந்த க்ரௌடோட சியரிங் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. வீட்டில் பார்க்கும்போது வந்து நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, அங்கே என்ன நடக்குதுன்றது. ஸோ நம்ம ஸ்டேடியம் போய் பார்த்தா நிறைய விஷயத்தை டீட்டெயிலாக நம்மளால் பார்க்க முடியும். எஸ்பெஷலி டோனி வாக்கிங் பண்ணான்னா ஒரு 130 டெசிபலை தாண்டி சவுண்ட் வந்துச்சுன்னா க்ரௌடே அதிரும். என் வேளச்சேரி கிரவுண்டுக்கு வந்து போனால் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். டிவியில் பார்க்குறதுக்கும் ஸ்டேடியமுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு ஃபீல், அது ஒரு தனி ஃபீல். அது எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேற லெவல் ஃபீல் இது. ஸ்டேடியமில் பார்க்குறது அது ஒரு தனி ஃபீல் தான். அந்த எல்லா விக்கெட்டு 6, 4 போகும்போது ஸ்டேடியம் எரப்ட் ஆகிறதே அது ஒரு தனி தான். நான் ப்ரீவியஸாக ஐபிஎல் மேட்சஸ் எதுக்குமே போனதில்லை, பட் வேர்ல்ட் கப் மேட்சஸ் போயிருக்கேன். ஸோ எனக்கு அந்த அட்மாஸ்பியர், அந்த க்ரௌட் எனர்ஜி அது எல்லாமே நல்லா பிடிக்கும். அதனால தான் இப்போ இந்த ஐபிஎல் இது போகிறது. சிஎஸ்கே வந்தாலே விசில் சத்தம் தான் வேற லெவலில் இருக்கும். அதுவும் ஆக்சுவல் தலை தோனி வந்தால் ஸ்டேடியமே வேற மாதிரி. நம்ம டிவியில் பார்க்குறது வந்து ஃபுல்லாக நல்லா க்ளோஸ்அப்பில் நல்லா டேரெக்டாக எது நல்லா எது பார்க்கணுமோ அது நல்லா டேரெக்டாக தெரியும் நமக்கு. என்ன இருந்தாலும் ஸ்டேடியத்தில் பார்க்குறதோட அவங்க பேட்டிங் வளர்ற அந்த பேட்டில் படுற ஷாட்லேருந்து கூட துல்லியமாக நமக்கு தெரியும். அது இல்லாமல் அது காதால் கேட்குறப்போ அந்த ட்ரைவ் வளர்றது அதில் துல்லியமாக பார்க்குறது கூட சூப்பராக இருக்கும்.